மறுநாள் காலை மனம் நிறைந்த நம்பிக்கையோடு ராகவேந்திரன் சிவராமனின் வீட்டை நோக்கி புறப்பட்டார். பல வருடங்களாக தனது மகளின் கண்களில் பார்த்த ஏக்கத்திற்கு இன்று ஒரு முடிவு கிடைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சி அவரது முகத்தில் வெளிப்படையாக தெரிந்தது. வீட்டிற்குள் நுழைந்து அவரை பார்த்த சிவராமன் எழுந்து நின்று மரியாதையுடன் வரவேற்றார். வாங்க சார், நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்று சொல்ல அந்த வார்த்தையை கேட்ட ராகவேந்திரன் முகத்தில் புன்னகை இன்னும் விரிந்தது. அப்படின்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாமா என்று மகிழ்ச்சியோடு கேட்டார். சிவராமன் அமைதியாக தலையசைத்தார். எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு சார். என்னோட பையனோட நடவடிக்கையில் கொஞ்ச நாளாகவே மாற்றம் இருந்தது. அதனால தான் விசாரித்தேன். ஒரு பொண்ணு வேறு பேரில் அவன் கூட பழகிறதா தகவல் கிடச்சிது. சரி, பையனோட ஆசையை நிறைவேற்றலாம்னு நினச்சி அந்த பொண்ணை பற்றி விசாரித்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது அது உங்கள் பொண்ணுன்னு. அவர் அந்த இடத்தில் சிறிது நேரம் நிறுத்தினார். ராகவேந்திரன் மகிழ்ச்சியுடன் சிரித்தார். அப்படின்னா வசதியாக போச்சு சார். பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். அவரது வார்த்தை முடியும் முன்பே சிவராமனின் முகபாவனை மாறியது. ஆமாம் பெரியவரே, பிள்ளைங்களோட சந்தோஷம் முக்கியம்தான். ஆனால் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. அந்த ஒரு வாக்கியம் ராகவேந்திரனுக்கு புரியவில்லை. என்ன சார் சொல்கிறீங்க என்று அமைதியாக கேட்டார். நீங்கள் வசதியாக இருக்கலாம், சொத்து பதவி மரியாதை எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணுக்கு நீங்கள் அப்பா இல்லையே. எடுத்து வளர்த்த பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். அவள் என்ன குலம், என்ன கோத்திரம், யார் பெற்ற புள்ள எதுவும் தெரியாது. அப்படி ஒரு பொண்ணை என்னோட மருமகளை எப்படி ஏற்றுக்க முடியும்? அவள் ஒரு அனாதை தானே. அந்த கடைசி வார்த்தை ராகவேந்திரன் இதயத்தை கத்தியால் குத்தியது போல இருந்தது. வாழ்க்கையில் இதுவரை கோபம் என்றால் என்னவென்றே தெரியாத மனிதர் முதல் முறையாக நாற்காலியை தள்ளிவிட்டு எழுந்து நின்றார். என்ன வார்த்தை பேசுகிறீங்க சார்? பெரிய மனுஷன் நினச்சி இவ்வளோ நேரம் மரியாதையாக பேசிகிட்டு இருந்தேன். ஒரு குழந்தை அனாதன்னு சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதுதான் உங்கள் கௌரவமா? இதுதான் உங்கள் பண்பாடா? அவரது குரல் முழு வீட்டையும் அதிர வைத்தது. ஆனால் சிவராமன் தன்னுடைய முடிவிலிருந்து சற்றும் பின்வாங்கவில்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் இதுதான் என்னோட முடிவு. என்னோட பையனை குலம் கோத்திரம் தெரியாத ஒரு பொண்ணுக்கு கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ராகவேந்திரன் கண்களில் ஏமாற்றம் தெளிவாக தெரிந்தது. உங்கள் பையன் வந்து என் பொண்ணு வேண்டான்னு சொல்லட்டும் சார். அவன் வாயால் கேட்டுட்டு நான் வெளியே போகிறேன் என்று அமைதியாகவே சொன்னார். ராகவேந்திரனின் வார்த்தைகள் முடிந்த சில நிமிடங்களிலேயே சிவராமன் நேராக விஷ்ணுவிடம் சென்றார். அப்போது அறையில் சில கோப்புகளை பார்த்து கொண்டிருந்த விஷ்ணு தனது தந்தையின் முகத்திலிருந்த எரிச்சலை கவனித்து, என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். சிவராமன் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு, இங்கே பாருப்பா விஷ்ணு, ஏதோ ஒரு பெரிய ஒரு வீடு தேடி வந்திருக்காரு. அவரோட பொண்ணு ஒன்று காதலிக்கிறாளாம். மனசில் ஏதோ நினச்சிட்டு பேசுகிறாரு. நான் சொன்னேன், நீ ஏற்கனவே சாருன்னு ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு. அதையும் அவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். அவளுக்கு தான் அவனை நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு பிறகும் போக மாட்டேங்கிறாரு. நீ ஏன் வந்து என்னன்னு கேளுப்பா என்று சொல்ல விஷ்ணு ஒரு நொடி அமைதியாக இருந்தான். அப்பா, நான் என்ன பேச போகிறேன்? நீங்கள் பெரியவங்க, நீங்களே பேசிக்கோங்க. உடனே சிவராமன், அவர் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாருப்பா என்று சொல்ல அந்த ஒரு வாக்கியம் போதும் விஷ்ணுவின் முகம் இறுகி போனது. வேகமாக எழுந்தவன் என்ன நடந்தது, யார் வந்திருக்கிறார், எதற்காக வந்திருக்கிறார் எதையும் விசாரிக்காமல் வாசலில் நின்றிருந்த ராகவேந்திரன் பார்த்தவுடன் கோபமாக முன்னேறினான். யோ, அறிவு இருக்கா உனக்கு? பிடிக்கலன்னு சொன்னால் போக வேண்டியது தானே. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்துவ? ராகவேந்திரன் பதறியபடி, தம்பி அது என்று சொல்ல ஆரம்பித்த போது விஷ்ணு அவருக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை. ஆமாய்யா, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவள் கூட தான் வாழ்வேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டிய நிலைமை வந்துடும். எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவை அவமானப்படுத்த உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது என்று கத்த அந்த வார்த்தைகளை கேட்ட ராகவேந்திரன் கண்கள் சிவராமனை நோக்கி திரும்பின. சிவராமன், நீ பெரிய தப்பு பண்ணுற. ஒரு நாள் இந்த வார்த்தைக்காக கண்டிப்பாக வருத்தப்படுவ என்று வேதனையோடு சொல்ல விஷ்ணு முன்னே வந்து அவரது கையை இறுக்கமாக பிடித்தான். யோ, என்ன நினச்சிட்ருக்க? எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் அப்பாவையே கை நீட்டி பேசுவியா? போயா வெளியா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை என்று கோபத்தில் அதட்டினான். ராகவேந்திரன் உடைந்து போன குரலில், தம்பி, நான் யாருன்னு தெரியுமா என்று கேட்க விஷ்ணு சிரித்தான். நீ யாரா வேணா இருந்துட்டு போ. முதலமைச்சராக இருந்துட்டு போ, பிரதமராக இருந்துட்டு போ, உலகத்தையே படைச்ச கடவுளாகவே இருந்துட்டு போ. உன் பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன். இது உன் பொண்ணு மேலே சத்தியம். கிளம்பு என்று ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக சொன்னான். அந்த வார்த்தைகள் அவர் இதயத்தை சுக்குநூறாக நொறுக்கின.
மேலும் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. கண்களில் தேங்கிய கண்ணீரை யாரும் பார்க்கக்கூடாது என்று முகத்தை திருப்பிக் கொண்டார். மெதுவாக உடைந்த மனதோடு அந்த வீட்டின் வாசலை விட்டு வெளியே நடந்தார். வீட்டின் வாசலை கடந்த பிறகும் அவரால் ஒரு அடி கூட முன்னே எடுத்து வைக்க முடியவில்லை. கால்கள் நகர மறுத்தன. பல வருடங்களாக தனது மகளின் மனதில் விதைக்கப்பட்டிருந்த கனவை தன் கைகளாலேயே உடைத்துவிட்டு வந்தது போல் அவர் மனம் கனத்து போனது. எப்படி தன் மகளின் கண்களை பார்த்து பேசப் போகிறேன் என்ற எண்ணமே அவரை உள்ளுக்குள் சிதைத்து கொண்டிருந்தது. மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தார். வழக்கம் போல தந்தையை பார்த்ததும் புன்னகையுடன் ஓடி வந்த வைஷ்ணவி அவரது கலங்கிய முகத்தையும் சிவந்த கண்களையும் பார்த்த நொடியே நின்ற இடத்திலேயே உறைந்து போனாள். அந்த ஒரு முகமே ஏதோ ஒரு விஷயம் நடந்துவிட்டதை அவளுக்கு சொல்லிவிட்டது. அப்பா, ஏதாவது பிரச்சனையாப்பா என்று நடுங்கிய குரலில் கேட்க ராகவேந்தர் ஒரு பெருமூச்சை விட்டபடி, ஒன்றும் இல்லைம்மா, மனுஷங்களை விட ஜாதி தான் பெருசாக நிற்குது, அதை என்ன பண்ண முடியும் என்று சொல்ல அந்த ஒரு வாக்கியம் போதும். அதற்கு மேல் அவர் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடந்தது என்பது அவளுக்கு முழுவதும் புரிந்துவிட்டது. அப்பா, விஷ்ணுவை பார்த்தீங்களாப்பா? அவர் என்ன சொன்னார் என்று கேட்க, விஷ்ணு மேலே எந்த தப்புமே இல்லைம்மா. உனக்கு எப்படி உன் அப்பா மேலே உயிருக்கு உயிராக பாசமோ, உன் அப்பா தலை குனியக்கூடாதுன்னு நினைப்பியோ, அதே மாதிரி தான் அந்த தம்பியும் அவனோட அப்பாவுக்காக நின்னான். இதில் அவன் தப்பு எதுவுமே இல்லையே. வைஷ்ணவி மெதுவாக கண்களை மூடிக்கொண்டாள். அவள் காதலித்தவன் இப்படித்தான் இருப்பான் என்று அவள் ஏற்கனவே நினைத்திருந்தாள். தன் தந்தையை விட்டு அவன் ஒருபோதும் விலக மாட்டான் என்பதையும் அறிந்திருந்தாள். அம்மாடி, நீ வேணா இனி அவர்கிட்ட பேசி பார்க்குறியாம்மா? எப்படிப்பா? சாருன்னு பேசவா இல்லை வைஷ்ணவின்னு பேசவா? ரெண்டுமே நான் தானப்பா. நான் போய் பேசினாலும் அவர் அவரோட அப்பா மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறவர். அவங்க அப்பாவை மீறி என்னை ஏற்றுக்குவாராப்பா? அதுவும் உங்களை அவமானப்படுத்தின இடத்துல நான் எப்படிப்பா போய் வாழ முடியும்? அந்த வீட்டோட வாசலை தாண்டுற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடந்த அவமானம்தான் என் மனசுக்குள்ளே வரும். வேண்டாம்ப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் தூரமாகவே இருந்து அவர் நல்லா இருக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிறேன். அவர் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். அவரோட வாழ்க்கையில் நான் ஒரு நிழலாகவே இருந்துட்டு போயிடுறேன் என்று சொன்னவள் மேலும் நிற்க முடியாமல் தனது தந்தையை அணைத்து கொண்டு கதறி எழ ஆரம்பித்தாள். அவளது கண்ணீரை துடைக்க முயன்ற ராகவேந்திரன் கண்களிலும் அதே நேரம் கண்ணீர் வழிந்தது. அந்த நொடியில் இருவரும் உணர்ந்தது ஒன்றுதான். காதலை இழந்த வலி காலத்தால் மறைந்து விடலாம். ஆனால் மரியாதைக்காக விட்டு கொடுத்த காதலின் வலி மட்டும் உயிர் இருக்கும் வரை மனதிற்குள் அமைதியாக இரத்தம் அடித்து கொண்டே இருக்கும். நாட்கள் நகர்ந்தன. ஆனால் விஷ்ணுவின் நாட்கள் மட்டும் நகரவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவனது விரல்கள் அவனை அறியாமலேயே மொபைலை தேடின. ஒவ்வொரு இரவும் சாரு என்ற பெயருக்கு குறுஞ்செய்தி அனுப்பி கொண்டே இருந்தான். வந்து பார்க்குறேன்னு சொன்ன, இன்னும் வரல, ஒரு தடவையாவது வந்து பேசு. சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் மற்றொரு குறுஞ்செய்தி. என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். அதற்கும் பதில் வரவில்லை. அவன் மீண்டும் எழுதினான். நீ என்னை விரும்புகிறேன்னு சொன்னது எல்லாமே பொய்யா? இங்கே நான் தினமும் உனக்காக காத்துட்ருக்கேன். ப்ளீஸ், ஒரு தடவை என்னை வந்து பாரு ப்ளீஸ். அவனது ஒவ்வொரு குறுஞ்செய்தியும் வெறுமைக்குள் கரைந்து போய்கொண்டே இருந்தது. ஆனால் பதில் மட்டும் வரவே இல்லை. நாளுக்கு நாள் விஷ்ணு மாறிக்கொண்டிருந்தான். அவனது சிரிப்பு குறைந்து போனது. கோபம் அதிகமானது. வேலைகளில் கவனமில்லை. சாப்பாடும் சரியாக இல்லை. எப்போதும் மொபைல் திரையையே பார்த்து கொண்டிருப்பான். சில சமயங்களில் ஏதாவது குறுஞ்செய்தி வந்தாலே பதறி திறப்பான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதையெல்லாம் பார்த்த சிவராமனின் மனமும் இப்போது அமைதியாக இல்லை. ஆனாலும் தான் எடுத்த முடிவு சரிதான் என்று அவரது அறிவு சொன்னது. இருந்த பிறகும் ஒவ்வொரு நாளும் தனது மகன் உடைந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஒரு தந்தையாக அவரது இதயம் வரித்தது. முழுமையாக 2 நாட்கள் விஷ்ணுவின் போராட்டத்தை பார்த்தவர் இறுதியாக ஒரு முடிவை எடுத்தார். நேராக ராகவேந்திரனின் வீட்டிற்கு சென்றார் அவர். வீட்டில் தனியாக அமர்ந்திருந்த வைஷ்ணவி சிவராமனை பார்த்ததும் மரியாதையுடன் எழுந்து நின்றாள். வாங்க சார், என்ன விஷயம், வீடு தேடி வந்திருக்கீங்க என்று கேட்டாள் அவள். சிவராமனோ சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக அமர்ந்தபடி, இங்கே பாருமா, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் என்றார் அவர். வைஷ்ணவியோ எந்த தயக்கமும் இல்லாமல், சொல்லுங்க சார் என்றாள் மெதுவாக. சிவராமனோ ஒரு பெருமூச்சு விட்டார். விஷ்ணுவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உண்மையிலேயே நீ நினச்சா, இனிமே நீ தான் சாருங்கிற உண்மையை அவனுக்கு எந்த காலத்துலேயும் தெரியப்படுத்தக்கூடாது.
அந்த வார்த்தையை கேட்ட நொடியே வைஷ்ணவியின் இதயம் உடைந்தது. சிவராமன் தொடர்ந்து பேசினார். கொஞ்ச நாள் நீ இல்லாததுக்கே அவனால் தாங்கிக்க முடியல, அது எனக்கும் தெரியும். ஆனால் என்னால் உன்னை என்னோட மருமகளாக ஏற்றுக்க முடியாது. குலங்கோத்திரம் தெரியாத ஒரு பொண்ணு என்னோட வீட்டுக்கு மருமகளாக வர்றது எனக்கு விருப்பம் இல்லை. அவளோ அமைதியாக நின்றாள். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என்னோட பையனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனால் இனிமேல் நீ அவங்க கூட பேசக்கூடாது. சாருவாகவும் பேசக்கூடாது, வைஷ்ணவியாகவும் பேசக்கூடாது. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவரோ இறுதியாக அவளது கண்களை நேராக பார்த்தபடி, விஷ்ணு மேலே சத்தியம் பண்ணு என்றார். அந்த ஒரு வார்த்தை அவளது உயிரையே கேட்டது போல அவளுக்கு வலித்தது. நடுங்கிய கைகளை ஒன்றாக சேர்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர் திரண்டு பார்வையே மங்கியது. உதடுகள் பலமுறை துடித்தன. இறுதியில், விஷ்ணு மேலே சத்தியம், இனிமே அவர் கூட நான் எந்த விதத்திலையும் பேச மாட்டேன் என்று உடைந்த குரலில் சொன்னாள். சிவராமன் மெதுவாக எழுந்தார். ஒரு நொடி அவளை பார்த்தார். அவளது கண்களில் இருந்த வேதனையை பார்த்தும் அவர் எதுவும் பேசவில்லை. அமைதியாக திரும்பி வெளியேறினார். வாசல் மூடப்பட்ட சத்தம் கேட்ட அடுத்த நொடியே இதுவரை தைரியமாக நின்றிருந்த வைஷ்ணவி முழுவதுமாக உடைந்து போனாள். வேகமாக தனது அறைக்குள் ஓடி சென்று கதவை தாழிட்டாள். அதுவரை அவள் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் வெள்ளமாக வெடித்தது. படுக்கையில் முகம் புதைத்து கதறி கதறி அழுதாள். கடவுளே, கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணினேன்? அவரை காதலிச்சது தப்பா? அவருக்காக வாழணும்னு நினச்சது தப்பா? அவரை காப்பாற்றணும்னு நினச்சதுக்கு இதுதான் தண்டனையா என்று துடித்தபடி அழுதாள் அவள். அன்று ஒரு பெண் தனது காதலை மட்டும் இழக்கவில்லை, தான் உயிராக நினைத்த மனிதனின் குரலையே இனி கேட்கக்கூடாது என்ற சத்தியத்தில் தன் உயிரின் பாதியையே புதைத்து விட்டு நின்றாள் அவள். சிவராமனோ இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்திருந்தார். அந்த முடிவு சரியா தவறா என்று கூட அவர் யோசிக்கவில்லை. தனது குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதே அந்த நேரத்தில் அவரது ஒரே எண்ணமாக இருந்தது. அதற்காக ஒரு பொய்யை கூட உண்மையாக்க வேண்டிய நிலை வந்தாலும் பரவாயில்லை என்று மனதை கல்லாக்கி கொண்டார். அதன்படியே சாருவின் பெற்றோர் போல சிலரை ஏற்பாடு செய்தார். பழைய புகைப்படங்களை வைத்து போலியான நினைவு அஞ்சலி படத்தையும் தயாரிக்க வைத்தார். எல்லாம் தயாரான பிறகே விஷ்ணுவை அழைத்து அமர வைத்தார். அன்று மாலை விஷ்ணு வழக்கம் போல அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் பல நாட்களாக தூக்கமின்மையும் ஏக்கமும் தெளிவாக தெரிந்தது. அவன் அருகில் வந்து அமர்ந்த சிவராமனோ சில நொடிகள் எதுவும் பேசாமல் இருந்தார். பிறகு மெதுவாக, விஷ்ணு, நீ சொன்ன அந்த பொண்ணை தேடி போயிருந்தேன்ப்பா என்று சொன்னார். அந்த ஒரு வாக்கியமே விஷ்ணுவின் கண்களில் மீண்டும் நம்பிக்கையை விதைத்தது. பதட்டமாக எழுந்தவன், எங்கப்பா, அவ எங்கே இருக்கா? என்ன சொன்னா? ஏன் வரல என்று மூச்சு விடாமல் கேள்விகளை அடுக்கினான். சிவராமன் அவனை நேராக பார்க்க முடியவில்லை. தலையை குனிந்தபடியே, இல்லைப்பா, நீ நினைக்கிற மாதிரி அவ இங்கே இல்லை என்று சொல்ல விஷ்ணுவின் இதயம் படபடவென்று துடிக்க ஆரம்பித்தது. காலேஜ் முடிஞ்சு எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டாளாப்பா என்று மீண்டும் கேட்டான். அந்த கேள்விக்கு பதிலாக சிவராமன் மெதுவாக ஒரு புகைப்படத்தை அவன் கையில் வைத்தார். அதில் மாலை அணிவிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணின் புகைப்படம். அருகில் அழுது கொண்டிருந்த வயதான தம்பதியினர். அதை பார்த்த விஷ்ணுவின் விரல்கள் நடுங்கின. காலேஜ் முடிஞ்ச அன்னைக்கே ஆக்சிடெண்ட்டில் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாளாம். அதனால தான் அதுக்கப்புறம் உன்னால் அவளை தொடர்பு கொள்ளவே முடியலை என்று சிவராமன் மெதுவாக சொல்லி முடித்தார். அந்த வார்த்தைகள் விஷ்ணுவின் காதுகளில் விழுந்த நொடியே அவனது உலகமே சிதறிப்போனது. புகைப்படம் அவன் கையிலிருந்து கீழே நழுவியது. மார்பை பிடித்து கொண்டு மெதுவாக மண்டியிட்டவனோ சாரு என்று மட்டும் சொல்லிவிட்டு கதறி அழ ஆரம்பித்தான். அந்த அழுகையில் காதலை இழந்த வலியும் அவளோடு வாழ வேண்டும் என்ற ஆசை சிதைந்த வேதனையும் கலந்திருந்தது. தனது மகன் அந்த அளவிற்கு உடைந்து போனதை பார்த்த சிவராமனின் கண்களும் கலங்கின. ஆனாலும் அவர் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை. அந்த ஒரு பொய் மட்டும்தான் அவனை இந்த காதலிலிருந்து பிரிக்கும் என்று நம்பினார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை, அந்த பொய் காதலை மட்டும் பிரிக்கவில்லை, விஷ்ணுவின் மனதையே உடைத்து விட்டது என்று. அதன் பிறகு விஷ்ணு பழைய விஷ்ணுவாக இல்லை. அதுவரை தவறு நடந்தால் மட்டும் கோபப்படும் அவன் அதன் பிறகு எந்த காரணமும் இல்லாமல் சீர ஆரம்பித்தான். அநியாயத்தை எதிர்த்து நின்றவன் இப்போது உலகமே தன்னை ஏமாற்றிவிட்டது என்ற கோபத்தில் வாழ ஆரம்பித்தான்.
ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சண்டை, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பிரச்சனைகள். ஒவ்வொரு நாளும் இரத்தக்கரை படிந்த சட்டையோடு வீட்டிற்கு திரும்புவது வழக்கமாகிவிட்டது. அவனது சிரிப்பு முற்றிலும் மறைந்து போயிருந்தது. அவன் கண்களில் இருந்தது வெறும் கோபமும் வெறுப்பும் மட்டுமே. இதையெல்லாம் பார்த்த சிவராமன் பயந்து போனார். மகனின் வாழ்க்கையை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். நல்ல குடும்பங்களை பார்த்து பெண் பார்க்க ஏற்பாடுகள் செய்தார். ஆனால் பெண் பார்க்க வந்த ஒவ்வொரு வீட்டிலும் விஷ்ணு ஒரே மாதிரியாகவே நடந்து கொண்டான். ஒரு நாள் ஒரு பெண்ணின் தந்தை ஏதோ சமாதானமாக பேச முயன்ற நொடியே கோபத்தில் எழுந்த விஷ்ணு அவரை பலமாக குத்தினான். ஒரே அடியில் அவரது மூக்கு உடைந்து இரத்தம் கொட்டியது. வீட்டில் இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். இந்த செய்திகளை எல்லாம் தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. அவன் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருப்பதை பார்த்தும் அவளால் ஒரு அடி கூட முன்னேற முடியவில்லை. ஒரே ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினால் அவன் பழைய விஷ்ணுவாக மாறிவிடுவான் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொன்னால் அவனது வாழ்க்கை மீண்டும் மலர்ந்துவிடும் என்பதும் அவளுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் இப்போது அவளது உதடுகளை மூடி வைத்திருந்தது விஷ்ணுவின் மீது அவள் செய்து கொடுத்த அந்த சத்தியம். அந்த மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். சாலையோர படிக்கட்டில் தனியாக அமர்ந்திருந்த விஷ்ணுவின் பார்வை வெறுமையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட அவன் கவனிக்கவில்லை. அவனது மனம் முழுவதும் சாருவின் நினைவுகளை ஆக்கிரமித்திருந்தன. அவள் சிரிப்பு, அவள் குறுஞ்செய்திகள், அவள் வருவேன் என்று சொன்ன கடைசி வார்த்தை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக மனக்கண்ணில் வந்து போய் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சாலையில் தாறுமாறாக ஒரு ஆட்டோ வந்து கொண்டிருந்தது. வண்டி நேராக செல்லவில்லை. இடது பக்கம் வலது பக்கம் என்று தள்ளாடி கொண்டே வந்தது. அருகில் இருந்தவர்கள் கூட பயந்து விலகி நின்றனர். ஆட்டோ ஓட்டுநரின் மேல் மது வாசனை தொலைவில் இருந்தே அடித்தது. அந்த காட்சியை பார்த்த அடுத்த நொடியே விஷ்ணுவின் கண்களில் இருந்த சோகம் கோபமாக மாறியது. ஒரே வேகமாக எழுந்தவன் நடு ரோட்டிலேயே ஆட்டோவை வழிமறித்தான். பிரேக் போட்டு ஆட்டோ நின்றதும் ஓட்டுநரை சட்டையை பிடித்து வெளியே இழுத்து தரையில் தள்ளினான். ஏய், என்ன குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா என்று கர்ஜித்த அவனது குரல் அந்த இடமே அதிர வைத்தது. பயத்தில் நடுங்கிய ஆட்டோ ஓட்டுநர் சார் நான் என்று சொல்ல முயன்றான். அவன் பேசுவதற்குள் விஷ்ணு அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்து இழுத்தான். உன்னால தான், உன்ன மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற நாய்களால தான் என்னோட சாரு போயிட்டா என்று கத்தினான். ஆட்டோ ஓட்டுநரோ அதிர்ச்சியில் அவனை பார்த்தான். சார் நான் எதுவும் பண்ணலை சார், என்னை விடுங்க என்று கெஞ்சினான். நீ பண்ணலை, ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான். உங்கள் அலட்சியத்துக்கு எத்தனை உயிர் பலியாகுது தெரியுமா என்று பற்களை கடித்தபடி கத்தியவனோ அருகில் கிடந்த ஒரு மரக்கட்டையை எடுத்து அவன் மீது சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு அடியும் கோபத்தின் அடியாக இல்லை, உடைந்த இதயத்தின் அலறலாகவே இருந்தது. என்னோட சாரு என்று சொல்ல வந்தவனோ அடுத்த வார்த்தையை கூட முடிக்க முடியாமல் மீண்டும் கட்டையை ஓங்கினான். அந்த மனிதனின் அலறல் சத்தம் அந்த தெரு முழுவதும் எதிரொலித்தது. பொதுமக்கள் ஓடி வந்து விஷ்ணுவை பிடித்து விலக்க முயன்றார்கள். 4 பேர் சேர்ந்து தான் அவனை அப்போது கட்டுப்படுத்தவே முடிந்தது. அடிப்பட்ட ஆட்டோ ஓட்டுநரோ மற்றவர்களைப் போல பயந்து அமைதியாக செல்லவில்லை. நேராக காவல் நிலையத்திற்கே சென்று விஷ்ணு மீது புகார் அளித்தான். செய்தி வீட்டிற்கு வந்தபோது சிவராமன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தார். ஒவ்வொரு நாளும் புது பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் காவல் நிலையம், ஒவ்வொரு நாளும் சண்டை. இப்படியே போனால் ஒரு நாள் தனது மகனை முழுவதுமாக இழந்து விடுவேன் என்ற பயம் அவரை ஆட்கொண்டது. விஷ்ணுவின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே போவதை பார்த்த சிவராமனுக்கு இரவு பகலென்றே இல்லாமல் போய்விட்டது. மகன் சாப்பிடாமல் இருப்பது, தூங்காமல் அலைவது, காரணம் இல்லாமல் கோபப்படுவது, அடிக்கடி சண்டையில் ஈடுபடுவது, இதையெல்லாம் பார்த்து கொண்டே அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. முன்பெல்லாம் மற்றவர்களை எதிர்த்து சண்டை போட்டு வெற்றியோடு வருவான். ஆனால் இப்போது சண்டையில் அடி வாங்கி தினமும் காயத்தோடு வீட்டிற்கு வர ஆரம்பித்தான். இறுதியில் தனக்கு தெரிந்த மனநல மருத்துவர் ஒருவரை தொடர்பு கொண்டு நடந்த அனைத்தையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒன்றும் மறைக்காமல் கூறினார் சிவராமன். அனைத்தையும் பொறுமையாக கேட்ட மருத்துவரோ சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு ஆழமாக பெருமூச்சு விட்டவர், சார், இந்த காலத்தில் கூட யாராவது ஜாதி, குலம், கோத்திரம் இதையெல்லாம் இவ்வளோ பெருசாக பார்ப்பாங்களா? நீங்கள் செஞ்சது ஒரு பெரிய தப்பு. அந்த 2 பிள்ளைங்களையும் பிரித்தது மட்டும் இல்லை, ஒரு உயிரோட மனசையே உடைச்சிட்டீங்க என்று வருத்தத்துடன் சொன்னார். அந்த வார்த்தைகள் சிவராமனின் மனசாட்சியை குத்தின. ஆனாலும் அவர் எடுத்த முடிவை நியாயப்படுத்தும் முயற்சியை விட்டுவிடவில்லை.
டாக்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் என்னால் முடியலை. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஏழை பொண்ணாக இருந்தால் கூட நான் ஏற்றுப்பேன். வசதி இல்லாத குடும்பம்னாலும் பரவாயில்ல. படிக்காத பொண்ணாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவள் யார் பெற்ற பிள்ளைன்னு கூட தெரியல. நான் உயிர் மூச்சாக நம்புகிற ஒரு விஷயத்த இத்தனை வயசுக்கு பிறகு என்னால் மாற்றிக்க முடியலை டாக்டர். ஒருவேளை நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்னோட மனநிலை உங்களுக்கு புரியும் என்று உடைந்த குரலில் பேசினார். மருத்துவர் மெதுவாக தலையசைத்தார். சரி, நடந்தது நடந்துடுச்சு. இப்போ அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல உங்கள் பையனை காப்பாற்றணும். மனசுக்கு பிடிச்சவங்க இந்த உலகத்தில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் உயிரை விட்டுடுவாங்களா என்ன? அந்த வலியோட தானே வாழ கற்றுக்கிறாங்க. விஷ்ணுவும் அதை கற்றுக்கணும். அவனுக்கு இப்போ இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு இடமும் அந்த பொண்ணோட நினைவைத்தான் கொடுக்குது. அதில் இருந்து அவன் வெளியே வரணும் என்றார் அவர். சிவராமன் உடனே அவரிடம், டாக்டர், அவன் அவங்க அம்மா இறந்தப்போ கூட கொஞ்ச நாள் இப்படி தான் இருந்தான். அப்புறம் வேலை பொறுப்பு எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டான். இப்போவும் வேறு ஊருக்கு அனுப்பி வேலை பொறுப்பு அதிகப்படுத்தினா பழைய மாதிரி ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது மருந்து மாத்திரை சிகிச்சை ஏதாவது பண்ணி அவனை குணப்படுத்த முடியுமா? அந்த கேள்வியை கேட்ட மருத்துவர் லேசாக சிரித்தார். அந்த சிரிப்பில் பரிதாபம் அதிகமாக இருந்தது. உங்கள் மகனுக்கு மாத்திரை கிடையாது சார். அவனுக்கு தேவைப்படுற மருந்து வேற. அது பாசம். அவன் இழந்தது காதல்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையிலே அவன் இழந்தது அவன் உயிராக நினச்ச ஒருத்தரை. அந்த வெற்றிடத்தை எந்த மருந்து மாத்திரையாலே நிரப்ப முடியாது. உங்களால் முடிஞ்சா ஒரு அப்பாவா அவனுக்கு அந்த பாசத்தை கொடுங்க. அதுதான் அவனுக்கு இப்போ இருக்கிற ஒரே மருந்து என்று அமைதியாக சொல்லிவிட்டு அழைப்பை முடித்தார். அந்த வார்த்தைகள் முடிந்த பிறகும் சிவராமன் நீண்ட நேரம் கைபேசியை கீழே வைக்க முடியாமல் அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தார். அன்று இரவே விஷ்ணுவை அழைத்து அருகில் அமர வைத்தார். கண்கள் கலங்கியபடியே அவன் தோளை வருடியவர், விஷ்ணு, இனி இந்த ஊர் உனக்கு சரியில்லைப்பா. இந்த காலேஜும் வேண்டாம், இந்த இடமும் வேண்டாம். நீ சென்னைக்கு போயிடு என்றார் அவர். விஷ்ணுவோ அமைதியாக தனது தந்தையை பார்த்தான். எல்லாரும் என்னத்தான் குறை சொல்கிறாங்க. நான் உன்னை சரியாக வளர்க்கலைன்னு பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் உன்னை மரியாதையாக பேசினவங்க இப்போ உன்னை தர குறைவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூட எனக்கு வலிக்கலை. ஆனால் தினமும் உன்னை இப்படி பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னால் தாங்கிக்க முடியலை. கொஞ்ச நாள் இந்த இடத்த விட்டு போயிரு, மனசு மாறும். நான் சொல்கிறத கேளுப்பா. அந்த பொண்ணு உயிரோடு இருந்திருந்தா நிச்சயமாக உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றி வச்சுருப்பேன். ஆனால் இப்போ அந்த பொண்ணே இல்லையேப்பா என்று கண்ணீர் மல்க சொன்னார். தந்தையின் கண்களில் கண்ணீரை கண்ட பிறகு அவரின் வேண்டுகோளை மறுக்க விஷ்ணுவால் முடியவில்லை. ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலையை மட்டும் மெதுவாக அசைத்தான். சில நாட்களிலேயே புதிய நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சென்னையை நோக்கி அவனது பயணம் தொடங்கியது. அந்த நிலையில்தான் அசோக்கின் சூழ்ச்சி அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. திட்டமிட்டபடி சிவராமன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பேச முடியாத நிலையில் இருப்பது போல அனைவரின் முன்னிலும் நாடகம் அரங்கேறி கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாடகத்தின் பின்னால் மறைந்திருந்த உண்மை ராகவேந்திரனுக்கு தெரிய வந்தது. நடந்த எல்லா விஷயங்களையும் இணைத்து பார்த்த அவருக்கு இப்போது ஆபத்தில் இருப்பது சிவராமன் அல்ல, விஷ்ணு மட்டும்தான் என்பது தெளிவாகவே புரிந்தது. ஒரு நொடி கூட தாமதிக்காமல் வைஷ்ணவியை அழைத்து நடந்த அனைத்தையும் கூறி, இங்கே பாருமா, நீ உடனே சென்னைக்கு கிளம்பணும் என்றார் அவர். அந்த ஒரு வார்த்தை போதும். வைஷ்ணவியோ பதறி போய் இல்லை என்பது போல தலையசைத்தாள். கண்களில் கண்ணீர் பெருக, அப்பா, என்னால் முடியாதுப்பா. இனிமே அவரோட வாழ்க்கையில் நான் இல்லை. நான் விஷ்ணு மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன்ப்பா. அந்த சத்தியத்தை மீறி அவர் முன்னாடி நான் போக முடியாது என்று உடைந்த குரலில் சொன்னாள். ராகவேந்திரனோ மெதுவாக அவளது தலையை வருடினார். இங்கே பாருமா, உன்னை தவிர வேற யாராலையும் அந்த பையனை காப்பாற்ற முடியாது. அவனோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் காப்பாற்றாமல் இருக்க நான் ஒன்றும் சிவராமன் கிடையாது. நான் ராகவேந்திரன். என் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் அழிகிறத பார்த்துட்டு அமைதியாக உட்கார்ற மனசு எனக்கு இல்லைம்மா என்றார் அவர். சில நொடிகள் அமைதியாக இருந்த அவர் மீண்டும் பேசத் தொடங்கினார். ஜாதி மதம் குலம் இப்படின்னு 1000 பிரச்சனை வந்தாலும் இவங்களுக்கு இவங்க தான் கடவுள் எழுதி வச்சிருக்காருன்னா அதை எந்த விதியாலையும் மாற்ற முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிறது சாதாரண காதல் இல்லைம்மா,
அது பல வருஷமாக தொடர்ந்த ஒரு உயிர் பிணைப்பு. கடவுள் போட்ட முடிச்சு அது. கடவுளோட திட்டம் சரியாக இருந்தா அவர் நினச்சது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குன்னு நான் நம்புகிறவன். இதுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னு நீ கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு ஒரு கணம் நின்றார். அவரது கண்கள் கலங்கின, குரலும் லேசாக உடைந்தது. அந்த பையனை, என்னோட மருமவ பிள்ளைய காப்பாத்துமா என்றார். வைஷ்ணவி அழுதபடியே அவரை பார்த்தாள். அந்த வார்த்தை அவளது இதயத்தை நொறுக்கினாலும் அதே நேரத்தில் புது தைரியத்தையும் கொடுத்தது. ராகவேந்திரன் அவளது தோளில் கை வைத்தார். நீ ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, சட்டம் படிச்சிருக்க, யோசிக்கிற அறிவும் உனக்கு இருக்குது. எந்த இடத்துல என்ன பேசணும், யாரை நம்பணும், எதை நிரூபிக்கணும் எல்லாமே உனக்கு தெரியும். அதனால் பயப்படாத, புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ. ஏதாவது உதவி தேவைப்பட்டா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அப்பாவுக்கு கால் பண்ணு, உனக்கு அப்பா இருக்கேன் என்று உறுதியுடன் சொன்னார். அந்த நொடியில் ராகவேந்திரன் தனது தந்தை மட்டுமல்ல, தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய பலம் என்பதை வைஷ்ணவி மீண்டும் ஒரு முறை உணர்ந்தாள். கண்ணீரோடு அவரது கைகளை பிடித்து கண்களில் ஒற்றி கொண்டவளோ அமைதியாக தலையசைத்து சம்மதித்தாள். அடுத்த சில மணி நேரங்களில் தன் காதலை மீட்டெடுக்க, தான் உயிராக நேசித்தவனின் உயிரை காப்பாற்ற ஒரு காவல் தேவதையாக வைஷ்ணவி சென்னையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினாள். நினைவுகளில் மூழ்கியிருந்தவளின் கன்னத்தில் திடீரென்று ஏதோ ஒரு வெப்பம் பட்டது. அந்த ஸ்பரிசத்தில் சட்டென்று சுயநினைவிற்கு திரும்பிய வைஷ்ணவி தன் முகத்திற்கு மிக அருகில் விஷ்ணு அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். காரை நிறுத்திவிட்டு அவளது முகத்தையே ஆழமாக பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் பட்டு தெரித்தது. என்ன வைஷு, இப்போ நீ எதுக்கு அழுதுட்ருக்க? நீ உன்னை பற்றி எதுவுமே சொல்லலை, அதனால் என்னை பற்றி சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அதுக்காக இப்படி உட்காந்து கண்ணு செவக்கிற அளவுக்கு யாராவது அழுவாங்களா என்று அவள் எதை நினைத்து அழுகிறாள் என்று கூட தெரியாத விஷ்ணு மென்மையாக கேட்டான். அவனது ஒவ்வொரு வார்த்தையும் வைஷ்ணவியின் இதயத்தை இன்னும் அதிகமாக உடைத்தது. எத்தனை வருடங்களாக மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த காதல், எத்தனை வருடங்களாக சொல்ல முடியாமல் மறைத்து வைத்திருந்த உண்மை, அனைத்தும் அந்த ஒரு நொடியில் அவளது கண்களில் கண்ணீராக வழிந்தது. எதுவும் புரியாமல் இருந்த விஷ்ணு மெதுவாக தனது விரல்களால் அவளது கண்ணீரை துடைத்து விட்டான். அவனது விரல்கள் அவளது முகத்தில் பட்ட அடுத்த நொடியே தன்னை கட்டுப்படுத்த முடியாத வைஷ்ணவியோ திடீரென்று அவனது மார்பில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள். விஷ்ணுவிற்கோ என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியவில்லை. ஆனாலும் அவளை விலக்கி விடவும் மனம் வரவில்லை. எந்த கேள்வியும் கேட்காமல் அவளை அமைதியாக தன்னோடு அணைத்து கொண்டான் அவன். அவன் மார்பில் சாய்ந்த அடுத்த நொடியே வைஷ்ணவியின் அழுகை இன்னும் சற்று அதிகமானது. சில நிமிடங்கள் கழித்து அவளது முதுகை மெதுவாக தட்டி கொடுத்தான் அவன். இல்லை, நான் அழலை, நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, நாம் கிளம்பலாம் என்றாள் அவள். விஷ்ணுவோ லேசாக சிரித்துவிட்டு, எங்கே கிளம்ப, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, இறங்கு என்றான். அவள் அப்போதுதான் அந்த பிரம்மாண்ட வீட்டையே பார்த்தாள். எத்தனை நாட்களாக 1000 கனவுகளோடு மருமகளாக அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த வீட்டு வாசலில் இன்று மருமகளாக வந்திருக்கின்றாள். விதி அவளை அதே வீட்டின் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. ஆனால் அவள் கனவு கண்டபடி அல்ல, காலம் எழுதி வைத்த வழியில். இப்போது சிவராமன் அவளை ஏற்றுக்கொள்வாரா? விதியின் அடுத்த ஆட்டம் எப்படி இருக்கப் போகின்றது?